ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் வீக் கூடிய நான் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்னோடதும் நிதிஷ் அப்பாவோட ஃபுட் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அதிகமாக வந்த ரெண்டே கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரேஷன் கடை ரைஸ் யூஸ் பண்ணலாமா வெயிட் லாஸ்க்குன்னு கேட்குறாங்க. இன்னும் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், ஏன்னா நான் ஃபுல்லாக ரேஷன் கடை ரைஸ் தான் எடுக்கிறேன்ட்டு. புதுசாக வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியாது இல்லையா, அதனால நான் வந்து ஃபுல்லாக ரேஷன் கடை ரைஸ் தான் எடுத்திருக்கேன். எந்த ரைஸாக இருந்தாலும் குவான்டிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரேஷன் கடை ரைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே பாலிஷ் கிடையாது. ரெண்டாவது அதிகமாக கேட்குறது, பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. யூஸ் பண்ணலாம், அதுவுமே ஒரு நாளைக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதுலேயுமே வந்து அவங்க சுகர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு சுகர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தடங்களாக இருக்கலாம். ஸோ அதில் என்ன சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரியாது. மேபி அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அளவை கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே அளவு முக்கியங்க சாப்பாட்டில். சாப்பாடு டயட் அப்படின்னா 3 தாரக மந்திரம் வச்சுக்கோங்க. காலையில் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கணும், மத்தியானம் எல்லாமே சேர்த்து எடுக்கணும். அதாவது ப்ரோட்டீன், அயன் எல்லா சத்துக்களும் சேர்த்து எடுக்கணும். மெயினாக 4 தான். ப்ரோட்டீன், குட் ஃபேக்ட் எடுக்கிறது, அது மாதிரி கார்ப்ஸ் எடுக்கிறது, ஃபைபர். ராத்திரிக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. டயட்டில் இந்த 3 மந்திரம் தான் நம்மளுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்புறம் மெயினாக தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி கரெக்டாக உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரெக்டாக குடிங்க. வெயிட் லாஸில் எனக்கு அதிகமாக கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸில் வருது அப்படின்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறது. இன்னொன்று, எடுத்தால் ஒரு ஏரியா சப்பாத்தியாகவே எடுக்கிறது, இல்லை நான் ஒரு ஏரியா சாதமே எடுப்பேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. பழங்களும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்தந்த சீசனுக்கு பழங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி பழத்தை குமிச்சு வச்சுருக்காங்க இந்த சீசனுக்கு. ஸோ தண்ணி பழத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. சரி வாங்க, மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்க டயட் என்ன, நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றது பார்க்கலாம். 5:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா, எந்திரிச்சதையுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற தண்ணி அப்படின்றது ஒரு 350 ml வந்து ஹாட் வாட்டர் எடுப்பேன். அதுவே நாள் ராத்திரி ஊற வச்ச வெந்தயம், சோம்பு, சீரகம் 3மே சேர்த்து ஊற வச்சு அதை காலையில் தான் சூடு பண்ணுவேன். அந்த தண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன் காலையில் நான் வாக்கிங் 10,000 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு ஜூஸ் அடித்து வச்சுருப்பேன். அது ஒரு 1/4 கிளாஸ்னால் 3/4 கிளாஸ் வந்து வெந்நீர் தண்ணி கலந்து குடிப்பேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி அது. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு 5, ஊற வச்ச கருப்பு உலர்ந்த திராட்சை 8. இது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன். மேக்ஸிமம் நான் எல்லா நாளும் எடுத்துக்குவேன். நெல்லிக்காய் எடுக்க முடியலன்னா வேற ஏதாவது ஜூஸ் எடுத்துக்குவேன் கண்டிப்பாக நான். ஸோ இதை வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாக கொண்டு வாங்க. இது ஒரு நல்ல பழக்கங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ஃபுட்டாக நான் எடுத்துக்கிறது தண்ணி பழமும் பப்பாளி பழமும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டே மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிறது வெண்பூசணி, இது பொரியல் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது சக்கரை பூசணி, மஞ்சள் பூசணி சொல்லுவாங்களா அது, இது முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு. இதுதான் நான் மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறேன். நிதிஷ் அப்பா எடுக்கிறது கொஞ்சமாக ரைஸ் 100 கிராம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம், பட்டாணி போட்டு பாசிப்பருப்பு சாம்பார், சேம் 3 பொரியல் தான். இதுதான் எங்களோட மத்தியான சாப்பாடு ஃபஸ்ட்டு டே. நைட்டு டிஃபனாக இன்றைக்கி எடுக்கிறது வாழைத்தண்டு தான். அப்படியே சூப்பு மாதிரி எடுக்கிறேன். இந்த வாழைத்தண்டு அப்படின்றது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு செய்கிறது. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சூப்பாக தான் எடுப்போம். எங்கள் வீட்டில் கூட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால சூப்பாக எடுத்திருக்கேன். இது நிதிஷ் அப்பாவுக்கு, இது எனக்கு. நிதிஷ்க்கு மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சூப் எடுத்துக்குவான். ஆனால் இந்த மினி இட்லி மாதிரி செய்ய சொல்லிடுவான். இந்த மினி இட்லி செஞ்சு அதில் வந்து இந்த சூப்பு, அவனுக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்து இதுதான். அவன் அந்த மாதிரி சாப்பிட்ற ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அந்த சூப்பில் வந்து இட்லி ஊறும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நிதிஷோட ஃபேவரட்னே சொல்லலாம். இது நைட்டு டிஃபன் இதுதான். செகண்ட் டே மார்னிங் ஹாட் வாட்டர் குடிக்கிறது, வாக்கிங் போகிறது, திரும்பி ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிக்கிறது என்னோட ரெகுலர் தான். நம்ம டேரெக்டாக ஃபுட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு நான் மார்னிங் எடுக்கிறது பச்சைப்பயிறு தோசை 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருப்பு சுண்டலில் குழம்பு வச்சேன். குழம்புல நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன், அப்போ தான் கலோரி கம்மியாக வரும். தேங்காய் கொதிக்க விடக்கூடாது, அதான் மெயின் கண்டிஷன். ஸோ லோ கலோரி ஃபுட் தாங்க இது. மத்தியான சாப்பாடாக எடுத்துக்கிறது 100 கிராம் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல், உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு. அதுக்கப்புறம் முள்ளங்கி 100 கிராமும், பீன்ஸ் பொரியல், பீன்ஸு பாசிப்பருப்பு போட்டு பொரியல், இது ஒரு 150 கிராமும் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய மத்தியான சாப்பாடு. செகண்ட் டே நைட்டு நான் எடுத்துக்கிறது சூப்பு தான். இது தக்காளி, கேரட் எல்லாம் போட்ட சூப்பு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பூசணியும் போட்டிருக்கேன். நல்லா இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேர்ட் டே மார்னிங்கில் எடுக்கிறது ராகி, அதாவது கேப்பா சொல்லுவாங்களா, கேப்பா கூழ் எடுத்திருக்கேன். 350 ml, கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்திருக்கேன். 350 ml இருக்கிற அளவுக்கு. தொட்டுக்கிறதுக்கு வந்து முளை கட்டின பச்சை பயிறு 1 கைப்பிடியும். இது வந்து பீட்ரூட் வெஞ்சனம். தேர்ட் டே மார்னிங் டிஃபன் இதுதான்.
மத்தியான சாப்பாடாக எடுத்துக்கிறது சாதம் 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துருக்கேன். அதே மாதிரி பீக்கங்காய் குழம்பு அதுவும் அப்படி தான், ஒரு 50லேருந்து 75 கிராம் இருக்கிற அளவுக்கு. இது பீட்ரூட் பொரியல், இது 100 கிராம். அதுக்கப்புறம் இது புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு பொரியல், பீட்ரூட்டோடு சேர்ந்து ஸ்டீமில் வேக வச்சனால கலர் அப்படி ஆயிடுச்சு. இது வந்து புடலங்காய் பொரியல். இன்றைக்கி 3ஆவது நாள் மத்தியான சாப்பாடாக நான் எடுத்துக்கிறது இதுதான். சாயந்தரம் 4 மணிக்கு பப்பாளி பழம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன பவுலில் எடுத்துருக்கேன், 200 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் டீ, இதில் லைட்டாக லெமன் சேர்த்துருப்பேன். ஸ்நாக்ஸ் அப்படின்றது நான் டெய்லியெலாம் எடுக்க மாட்டேன், என்னைக்கா ஒரு நாள் எனக்கு தோணுச்சுன்னா எடுப்பேன். ரொம்ப பசியாக இருந்தால் தான் எடுப்பேன், மற்றபடி எல்லா நாளும் எடுக்க மாட்டேன். 3rd டே நைட்டு சாப்பாடாக கொள்ளு சூப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நானும் நிதிஷப்பாவும் கொள்ளு சூப்பு தான். மார்னிங் டிஃபனாக நான் எடுத்துக்கிறது தண்ணி பழம், ஒரு கொய்யாப்பழம், முளைக்கட்டின பச்சைப்பயிறு. நிதிஷப்பாவுக்கு 2 தோசை, சாம்பார். சாம்பாரில் வந்து எல்லா காயும் போட்டிருப்பேன், மேக்ஸிமம் 5 காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி. அதுக்கப்புறம் இது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இதான் அவங்க எடுக்கிறாங்க, தோசை மாவு தீரணும், அதுக்காக அவங்களுக்கு 2 தோசை கொடுத்துட்டேன். நான் வந்து பழங்கள் மட்டும் எடுக்க போகிறேன். இதுதான் எங்களோட மார்னிங் டிஃபன். மதியான சாப்பாடாக நான் வந்து மஞ்சள் பூசணியும் வெள்ளை பூசணியும் ஸ்டீமில் வேக வச்சுது, அது கூட சேர்ந்து குடமிளகா ஒன்றும் வேக வச்சுருக்கேன். கோவக்காய், காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாமே ஸ்டீமில் வேக வச்சு அப்படியே எடுத்திருக்கேன் நான் வந்து. இது வந்து நிதிஷப்பா சாப்பாடு. கொஞ்சம் சாதம், சாம்பார் எடுத்திருக்காங்க, கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் பட்டாணி போட்டு அதோட பொரியல். நைட்டு டிஃபனாக எடுக்கிறது இன்றைக்கி ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதில் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், அப்படியே வெறும் சப்பாத்தி தான். அதுக்கப்புறம் இதுவுமே அன்குக்கிங் சட்னின்னு சொல்லி நான் வெயிட்லா சட்னின்னு சொல்லி போட்டுருப்பேன், அந்த வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஒரு வெள்ளரிக்காய். இதுதான் ராத்திரி ஃபுட்டாக எடுக்கிறேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்து கலோரி அப்படின்ற போது ஒரு 300 தான் வரும் கலோரி. ரொம்ப லோ கலோரி ஃபுட் தான். எடுக்கிறது 7 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க, 7 to 7:30 எடுத்துக்கோங்க ராத்திரி ஃபுட் அப்படின்றத. 5th டே மார்னிங் வரகரிசி பொங்கலும் சவுச்சவ் சாம்பார். இதுதான் மார்னிங் டிஃபனாக எடுக்கிறேன். மத்தியான சாப்பாடு எடுத்துக்கிறது ஒரு 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் போட்டு வெஞ்சனம். அதுக்கப்புறம் குழம்புன்றது சவுச்சவ் போட்டு வெண்டைக்காய் போட்டு சாம்பார். இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் மத்தியான சாப்பாடாக எடுக்கிறேன். ஃப்ரைடே சனிக்கிழமை காலையில் 6th டே மார்னிங் எடுக்கிறது. இது வந்து ராகி இட்லி. 2 கப்பு ராகின்னு 2 கப்பு அரிசி மாவு போட்டு 1 கப்பு உளுந்து போட்டு செய்வேன். ரொம்ப சின்ன இட்லி தான், அதனால் 4 இட்லி சேர்ந்தாலே எனக்கு வந்து 100 கிராம் வந்தது. இது 120 கலோரி வரும். அதே மாதிரி பட்டாணி, காலிஃப்ளவர் போட்டு குருமா மாதிரி வச்சுருக்கேன். குழம்பு தான் இது, குருமா கிடையாது, குழம்பு. தேங்காய் தான் அரைச்சி ஊற்றாமல். இதோட கலோரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கட்டோரி 100 கிராம் தான் எடுத்திருக்கேன், 120 கலோரி வரும். மொத்தம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 250லேருந்து 300 கலோரி தான் வரும். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறேன். சனிக்கிழமை 6வது நாள் மத்தியான சாப்பாடாக நான் எடுத்துக்கிறது சொரக்காய் பாசிப்பருப்பு பொரியல் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு பவுல் நிறையா எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இது கூட கொஞ்சம் குடமிளகா போட்டிருப்பேன். ஸ்டீமில் வேக வச்சுட்டு வெங்காயம் குடமிளகா வதக்கி இந்த சொரக்காவும் பாசிப்பருப்பு போட்டு எடுக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான மெனு, ஆனால் வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவுங்க சொரக்காய். அதுக்கப்புறம் கோவக்காய் ஒரு 100 கிராம் இருக்கிற அளவு எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய மத்தியான சாப்பாடாக நான் எடுக்கிறேன். நைட்டு சாப்பாடாக எடுத்துக்கிறது இது வந்து ராகி கேப்பை தோசை. காலைல கேப்பை இட்லி சாப்பிட்டேன், மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால அதை வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாமல் உடனே அன்னைக்கே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் ஒரு 1.5 தோசை இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி காலிஃப்ளவர் குருமா தான், இது கொஞ்சம் கெட்டியாக அப்படியே எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய ராத்திரி டிஃபன். 7 மணிக்கு கரெக்டாக எடுக்கிறேன் நான். 7th டே மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது நான் வந்து செவ்வாழை ஒரு பழமும் நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு 25 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். மார்னிங் டிஃபனாக இதான் எடுக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது சண்டேனால். வெயிட் லாஸ்க்கு தேவையான தம்புல்ஸ், நிதிஷப்பாவுக்கு வந்து தம்புல்ஸ் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க கொஞ்சம் வெயிட்டோட. அதுக்காக நாங்கள் வந்து மோர் மார்க்கெட் போகிறோம். ஸோ அது வேலை இருக்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபனாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அங்கே போய் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னா அதையும் நான் கேப்சர் பண்ணி சொல்கிறேன் என்னன்ட்டு. மத்தியான சாப்பாடை நாங்கள் ஹோட்டலில் தான் எடுத்தோம். 1:30 ஆயிடுச்சு. ஜாமெல்லாம் வாங்கி முடிச்சு நாங்கள் சாப்பிடும்போது நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் போனேன். நான் வந்து சாதாரண மீல்ஸ் வாங்கினேன். நிதிஷ் ஃபிஷ் குழம்போடு சேர்ந்து அவங்க ஒரு மீல்ஸ் வாங்கினாங்க. மொத்தமே 2 மீல்ஸ் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் எனக்கு ஃபிஷ் பிடிக்கல. நைட்டு சாப்பாடாக நான் எடுத்துக்கிட்டது 7 மணிக்கு வெள்ளரிக்காயும் ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்துட்டேன். நாங்கள் கடைக்கு போயிட்டு வர வீட்டுக்கு வர மணி 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவும் எடுத்துக்கல. இதுதான் ராத்திரி சாப்பாடாக 7 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். டயட் பார்த்தீங்களா 7 டேஸ்க்கு. நான் வெளியே போனாலும்
என்னோட இதை லிமிட்டை தாண்டாமல் இருக்கிறதா மெயினாக டார்கெட். என்னென்னு நீங்கள் வெளியே போனால் என்ன பலகாரங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே போகிறேன் அப்படின்னா கூட அங்கே கூட பழங்கள், பொரி, அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும், மசாலா பொரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாப்பாடுன்ற போது ரொம்ப முக்கியம். அதுவுமே அளவு பார்த்து எடுக்கிறதா தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு 80% அப்படின்றது நம்ம எடுக்கிற உணவு மூலியமாக தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். எடுக்கிற உணவு கூட நம்ம ஃபேட்டை பேன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.